ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறடிக்க ஆசையில நம்ம மனோஜ் வந்து சொல்றாப்ல, இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போறேன்ட்டு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ரோஹினி தான் அப்படின்னு வந்து சொல்றாப்ல. ஒரு பக்கம் வந்து விஜய் ஆண்டி வந்து குத்துனாலும், இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை சார் வந்து பாராட்டணும் நல்ல விஷயத்த அப்படின்னு சொல்றாப்ல. பட் இருந்தாலும் முத்து வந்து ஒரு பக்கம் கமெண்ட் விடுறாப்ல. இந்த பக்கம் மீனா வர்றாப்ல வந்துட்டு, அ வண்டி பிரச்சனை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்காப்ல. அதாவது வண்டி காணாம போனத. இவளுக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் தொலைக்கிறது தான் வேலை அப்படின்ட்டு பயங்கரமா வந்து நம்ம விஜய் ஆண்டி, மனோஜ் இவங்க எல்லா பேருமே வந்து மீனாவும், முத்துவையும் வந்து குத்தி குத்தி காட்டுறாங்க. வேற வழி இல்லாம அவங்க 2 பேருமே அமைதியாவே நிக்கிறாங்க. நம்ம ஸ்ருதியும் வந்துட்டு, "என்னாச்சு? இந்த மாரி வண்டிய காணோம்னா, அந்த வண்டி தொலைஞ்சு போச்சு. விடுங்க வேற வண்டி பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் மாட்டுவாங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாப்ல. யாரு? நம்ம ஸ்ருதி ஒரு பக்கம் சொல்றாப்ல. என்கிட்ட நம்ம மீனா வந்து அழுதுகிட்டே வந்து முத்துட்ட சொல்றாப்ல. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த நம்ம செல்வம் வந்து பணத்த குடுக்குறாப்ல. அத வந்து நம்ம முத்து வந்து அந்த கார்ப்பரேஷன் ஆஃபீசர்ட்ட வந்து புடிச்சு குடுத்துறாப்ல. அவர் வந்து பயங்கரமா திட்டி, "உன்னைய வந்து சஸ்பெண்ட் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லிட்டு இது பண்ணிட்டு போயிறாப்ல. "முத்து நீ வீட்டுக்கு வாப்பா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. முத்துவும் வீட்டுக்கு வராப்ல. வந்துட்டு, இது எல்லாத்தையும் வந்து பண்ணது சூப்பர்ப்பா. எனக்கு நல்லவங்களும் இருக்காங்க எங்க இதுல." அப்படி இப்படின்னு சொல்றாப்ல. இந்த பக்கம் நம்ம வெளியில வந்து வராப்ல யாரு? நம்ம அருண் வராப்ல. வந்துட்டு, "இந்த மாரி கடைய தூக்கிட்டாங்க." அப்படி இப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொண்டு வராப்ல. அப்புறம் நம்ம முத்து வந்து, சார் நல்லது நடந்ததுனால அவர் பேர்லயே இருக்கட்டும் சார்." அப்படின்னு வந்து சொல்றாப்ல. அவங்க பார்த்து பிரமிக்கிறாங்க. அதோட வந்து நம்ம கோயிலுக்கு வர்றாங்க யாரு? மீனா. அதோட முடிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து சிந்தாமணிய வந்து டார்கெட் பண்ற மாரி. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி